இன்னொரு வாட்டி உன் வாயந்து ஐ லவ் யூன்னு வரக்கூடாது. பார்க்கணும். பார்க்கணும்னா தூமட்டு கிளம்ப சொல்லும் போதே நான் கிளம்பிட்டேன். ஆன் தி வேல தான் பிரச்சனை வரும். அதை நீ எப்பவுமே கழட்டக்கூடாது. Okay, break up. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். There's a good friend of Murli. We have worked together and both the sons are sitting over here. Thiagu sir சொன்ன மாதிரி they are family to me. And the family that has brought me to this film through Vishnu. And Sneha Brito has been a very strict producer. And அவங்கள பற்றி சொல்லணும், அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரு அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க. ஆனால் வந்திருக்கேன் அங்கிள் கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதில் ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன். ஸ்னேகா நான் பயந்து ஓடி வந்தேன், ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. அண்ட் பிரிட்டோ சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், wonderful, knowledgeable, intelligent human being, kind-hearted person. இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர்வா அஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ. ஐ ஒர்க் டுகெதர். அண்ட் ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ ஒர்க் வித் ஹிம். லாட் ஆஃப் த கிளிண்ட் இன் ஹிஸ் ஐஸ் ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஈஸியர் டு ஸ்டேன்னு சொல்லலாம். லைக் ஹவ் அதர் வாஸ், ஹவ் முரளி வாஸ், ஈஸியர் டு ஸ்டே இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இஸ் கோயிங் டு டூ அ லாட் ஆஃப் ஹியூமன் சர்வீஸ் டு திஸ் இண்டஸ்ட்ரி. நான் வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கும் சரத்குமாருக்கும் இந்த நேசிப்பாய் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன். இதில் இருக்கணும் இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி தான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா, அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி விஷ்ணு. Vishnu, I'm really sorry I let the cat out of the bag. கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேனா, சொல்ல வேண்டாமா? ஏதாச்சும் எதை சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்கன்றீங்களா? ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அசர்பைஜான் வர போனான்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துக்குலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீ இஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ் அண்ட் அதித்தி சங்கா, ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ, even like family, and Michelle of course சுற்றிட்டு இருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லலாம். தோ ஹவ் டன் அ வெரி ஸ்மால் கேமியோ இன் திஸ் ஃபிலிம் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் சொல்ல. விஷ்ணுவோட கேட்டேன், இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. வெரி 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 அப்செட் தட் தேர் நாட் ஹியர், தேர் நாட் பீன் ஃப்ளோட் டவுன். என்ன சொல்றீங்க பாலா? கண்டிப்பாக சார். ஏன்னா அவங்கள வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு, she is not here. I think her name is Andriana. Andriana is not here because Portuguese language எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ண நான் இல்லை, சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சிலின் கண்ணிலே காட்டல எனக்கு, இதுக்குள்ளெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் the wonderful film, of course, Yuvan of all the world, the hero of the day. Yuvan is on his way here. இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இவன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் த்ரூ அரவிந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர். Legends have worked in this film. And the entire crew, cast, the cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very, 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 very well. Akash வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தார். இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. Even today when I go for a film to shoot, it's the first day of my career. So all of us in the same boat.
The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless this movie. நேசிப்பாயவை கண்டிப்பாக நீங்களாம் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம் சார். ஏமா வெண்பா வெயிட் பண்ணுமா? யாரை கூட போறீங்க சார்? இல்லை சார், அவங்கள போக சொல்லிட்டு உங்களை போக சொல்லிட்டீங்க. போக சொல்லுங்க சார். ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்குள்ள வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமா இருக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க, பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆங்கிலத்தை தான் பேச தெரியும். சாரி, ரெண்டு ஒன்று தான் சார். சில பேர் குழப்பி பார்க்கணும். கரெக்ட் சார். ஆக்சுவலாக சார் என்ன என்டர்டெய்னராக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சின்ராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யா ராய்க்கே பழவேட்டையரா நடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட்டு காதுகிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத, சீக்கிரம் முடிச்சிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு சொன்னாரு. அதர்வா இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த 3வது ரோல் ஆடின பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னார் சார். நான் எதையும் மறக்கிறது இல்லை போல. அதனால கேட்டேன், உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். நல்ல நாள் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி ரிட்டோ சார் இருக்காரு, இங்கே ஆல்சோ ப்ரீச் அன்னைக்கு கெட் மேரிட். இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமா தெரியாம போச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையா இருக்கு சார். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பொண்ணா கல்யாணம் ஆயிடுச்சாம இல்ல? இல்லை சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்திலே நான் உங்களுக்கு அத்தை பொண்ணா பிறந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நம்ம அத்தை பொண்ணை பார்க்க போறீங்களா? ஒரு ஃபேண்டஸி கிளாரிட்டியா பேசுங்க போல. இல்ல சார், ஃபேண்டஸியா சொல்றேன் சார். ஃபேண்டஸியா என் அத்தை பொண்ணை லவ் பண்றீங்களா? இல்ல சார், உங்க அத்தை பொண்ணா நான் பிறந்தா என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களே? வைல்ட் ஃபேண்டஸியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டஸி சார், ஃபேண்டஸி. பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க வீடியோஸ் நிறைய பார்த்து இல்ல நான் இறங்கி போலாமான்னு கேட்டேன். இல்ல சார், ஏதோ பிடி பீரியட் கலவாங்க மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமான்றீங்க. இல்ல இறங்கி அங்க போலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா சார், உங்க இடம் சார், நீங்க என்னடா பண்ணலாம் சார். வி ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்மளுடைய thank you so much. All the best to the entire team, all the best to the audience. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐ அம் so happy to be here. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், சொல்லாமான்னு தெரியல. நேசிப்பையா படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆகாஷ் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் பாருங்க உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட படத்தில் அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. இன்னசென்ஸ்னா அவரோட ஆக்டிங்ல சொல்ல, அவரோட பர்சனாலிட்டிலேயே ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. அப்புறமா யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அதர்வா சாரோட பையன்ல அப்படின்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். நாங்கள் டீம்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது முரளி சார் கிட்ட இருக்கிற ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் எமோஷனல் சீன்ஸும் நல்லா பண்ணுவார். அது வந்து ரொம்ப வெர்சட்டை, அதோட ஹியூமர் பயங்கரமாக பண்ணுவார். அந்த வெர்சட்டாலிட்டி வந்து இப்போ எனக்கு வந்து நாங்கள் என்னோட டைரக்ஷன் டீம்லாம் பேசும்போது இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் அது மிஸ் ஆகுதோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் வந்து அந்த வெர்சட்டாலிட்டியோட பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ படமாகவும் ரொம்ப ஹீரோயின் அதித்தியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்தையும் விட விஷ்ணு சாரை பற்றி சொல்ல தேவையில்லை. விஷ்ணு சார் வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ அவரோட படங்கள் பார்த்து தான் நாங்களாம் படங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் எல்லாம். ஸோ இந்த படத்தில் அது அதிகமாகவே இருக்குது. நிறைய அப்ராடில் ஷூட் பண்ணியிருக்காங்க, போர்ச்சுகலில். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வருஷம் என்னோட படம் ஸ்டாரில் வந்து எனக்கு கிடைச்ச பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து விஷ்ணு சார் யுவன் சார் காம்போ மாதிரி இளன் யுவன் காம்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படத்தோட பாட்டுலாம் நான் கேட்டுட்டேன். the OG combo is back அப்படின்றத நான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் அவங்க தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ். அதை வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகுன்றதை நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Feeling happy to be here. We are also very, very happy to have you here. Yeah. So share a few words about Nesipaya. How happy are you to have been a part of this project? I'm just happy that
Vishnu sir somehow believed in me and thought that I could pull it off in Tamil. Romba kashtama vela panniten. Yeah, Tamil avlo nalla illa. But with the help of Vishnu sir, who was very patient and gave me my lines in advance, and Neelam sir, who helped me every day with the lines, na manage panniten. Tamil la kuda neengale dub pandinga அப்படினு சொன்னாங்க. How hard was it for you to dub in Tamil? Very hard. Ask Vishnu sir how hard it was for him to listen to my Tamil. Okay, thank you so much ma'am. Thank you. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள், அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல. அண்ட் முக்கியமாக அதுக்கு முதல் நன்றி வந்து பிரிட்டோ அங்கிளுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிரிட்டோ அங்கிளுக்கும் சரி, ஸ்னேஹா பிரிட்டோவுக்கும் சரி, கோ ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்ல தானே வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது. அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவார். அது எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோ அங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோ அங்கிள் வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு வர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் தி சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் என் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விழாவின் நாயகன் யுவன் சார். யுவன் சார் உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணானுங்க, அது உங்களுக்கு தெரியலையே. ஸோ நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுங்க ஒரு டியூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக. நானே ஒரு தடவை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் it was just amazing. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு so much positivity in one film அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. உண்மையிலே இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஷரத் சார், அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார். ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரபு சார் இருக்காரு, கல்கி மேம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு பிரமாதமான டீம். அண்ட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஸ்டார்டட் திஸ் மூவி அபவுட் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து Jan 14 ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், படம் வந்து Jan 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில், ஒரு மேக்சிமம் சந்தோஷம், மேக்சிமம் ஒரு பெருமையோட இப்பயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் 3 பேர் வாழ்க்கை, யாருன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவோட 3 பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்க வந்து மேடைக்கு கூப்பிடலாமா? அவங்க வாயில ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லை ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா ஐ திங்க் லைஃப் வுட் ஹவ் கம் அ ஹோல் சர்க்கிள். Akash, I love you. And I'm very proud of you. God bless you. Thank you so much. Thank you so much ma'am. I think it's a very proud moment for you. உங்களுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, but we can see how happy you are. உங்க 2 மகன்களும் எவ்வளவு அழகா. Yes, Very proud mother with my 3 children. இல்லை உண்மையிலேயே நான் ஏன் இன்னைக்கு அவங்கள இங்கே வர சொன்னேன்னா, சொல்லுவாங்க இல்லையா, தான் வாழ்க்கை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸ் இல்லை
ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க. அதில் எங்கள் அம்மா வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் ஹியர். அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்று தான் சொல்லிப்பேன். நிறைய பேசிட்டோம், ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம். ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ். அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது. அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதை அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீச்சை இதோட முடிச்சுக்கிறேன். குட் ஈவினிங் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. No, I heard all of that from நான் நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து கேட்ட விஷயம் தான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும். சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி that we're just 10 days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and I'm sorry, everything's just coming back to me. Vishnu sir, a big thank you to you. ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. And that was all I needed. அவருக்காக தான் இந்த படம் சைன் பண்ணேன் blindly only for Vishnu sir. And thank you என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மகாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்ல சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் மேலே எவ்வளோ நம்பிக்கைன்னா we had 2 narrations. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரவானில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு, இதான் உன் டைலாகு போ அப்படின்றாரு. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி புட் மீ ஆன் த ஸ்பாட், பட் ஐ ஃபெல்ட் ஐ லேர்ன் ஸோ மச் இன் தட் ஸ்பேஸ் தட் சர் கேவ் டு மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் ஐவ் டன் ஜஸ்டிஸ் டு Diya's character in this movie. And Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honored to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu ma'am for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look. So thanks to you. All the ADs who helped me. Neelan sir, the writer. Hi sir. And today is Yuvan sir's day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ. அகேன் ஐ திங்க் ஐவ் பின் பிளெஸ்ட். ஸோ சார் ஐ எம் கெட்டிங் விண்டேஜ் வைப்ஸ். இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம், விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும். ஸோ சூப்பர் ஹாப்பி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ. அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோ ஸ்டார் எஸ்கே சார். வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்னைக்கு வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமா அப்படியே அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஏங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க, அப்படியே மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போலேருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். அண்ட் மை செகண்ட் மூவி ஹீ வாஸ் மை கோ ஸ்டார். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ ஹியர் டுடே ஃபார் திஸ் இவெண்ட் சார். எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூவி. எங்கள் அம்மா அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பிரதர், எவ்ரிபடி ஹியர் டுடே. தேங்க்யூ கைஸ் ஸோ மச். லவ் யூ கைஸ். தேங்க்யூ. ஹாய், நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் விட்டுற மாட்டோம்ல உங்களை. எப்படி நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருவோம். இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து யுவன் சாருடைய மியூசிக்கில் பாட்டை பாடிருக்கீங்க விருமன் படத்தில். அதே மாதிரி யுவன் சாருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் இது? ஆக்சுவலி விருமன் படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம். அங்கேயே நான் அந்த பாட்டை நான் அவர் கூட பாடினேன். சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு
நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம். தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பவுமே வைப் பண்ணுற சாங்காக இருந்தது. அது அப்புறம் இந்த எவன்டி ஒன்றை பெத்தான் இந்த மாதிரி அப்புறம் லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும். ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டை ரொம்ப இல்லை பாருங்க. நான் டீசெண்டாக இவ்வளோ பாயிண்ட்டாக பேசிட்டு இல்லைங்க இதுதாங்க ரீசெண்டாக நல்லா இருக்கு சூப்பராக. ஆக்சுவலாக என்னன்னாங்க யுவன் சார் பாடல்னாலே அதுக்கு பின்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போகாதே பாட்டு கேட்டு எனக்கு ஒரு மெமரிஸ் வரும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஊர் விட்டு போச்சு, அப்போ நான் போகாதேன்னு பாட்டு பாடினேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் யுவன் சாரோட பாடலுக்கு வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டவங்களுக்கு மெமரிஸ் இருந்தால் என்ன பாட்டு? ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட்டா இருக்க ஒரு மெமரி. I feel Yuvan sir has like a go-to song in every situation in your life. So இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பி வைப்பாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், I think for everything you've given us killer tracks sir. So thank you for that. நீங்கள் ஸ்மார்ட்டில் போடாதீங்க. இல்லைங்க கண்டிப்பாக நானே சொல்கிறேங்க. சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியரானு நினைக்கிறது யுவன் சார் பாட்டை கேட்டால் தான் அப்போ தான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப் அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வைப் இருக்கும். ஆமாம் இந்த பாயிண்ட் நான் சொல்லே ஆகணும் சார். உங்கள் பாட்டில் கேட்கும் போது லவ் பண்ணலன்னா கூட லவ் ஃபீலிங் வந்துடும், லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது, அப்பயும் அழகழகையாக வரும். வை சார்? சார் எனக்கும் அந்த வியாதி இருக்கு சார். ஒய் சார் நான் எனக்கும் அந்த பாட்டை லவ் வருது, அந்த பொண்ணு வேற ஒருத்த மேலே லவ் வருது சார். இதுதான் சார் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. What is the solution to resolve it? இல்ல நீங்க அந்த பாட்டை பாடி இருப்பீங்க அதனால தான். இல்ல நான் பாடுறது கேட்கறது மட்டும்தான். ஆக்சுவலாங்க பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும். ஆனா இந்த பொங்கலுக்கு உங்க குடும்பத்தில் இருக்க எல்லா படமும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது, ஸோ உங்களுடைய நேசிப்பாயா வருது. நினைச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு. என்ட்ராகும் போது கூட 2-3 பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்ன இந்த தடவை சங்கர் சார் வர்சஸ் அதித்தி சங்கரா வர்சஸ்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல். So hope you enjoy. Also one more thing, it's good to be back in my school. So na idhe medaila annual day ku perform pannirken and it's so nice to be back here to celebrate my audio launch. So thanks for whoever picked this venue guys. Good job. இப்போ கூட இது annual day மாதிரி தான் இருக்கு. சரத் சார் ஹெட்மாஸ்டர் மாதிரி உட்கார்ந்து முத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. Thank you so much Siddhi. Thank you so much. Thank you all so much. உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க சார். இவங்க ஏஞ்சல். ஐயோ சாரி சார் அந்த வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் சொன்னீங்களே மறந்துட்டீங்களா? அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க. சாரி சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுச்சா அதனால வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு பேரு. இல்ல சார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், பிரச்சனை இல்ல சார். சரி என்னைய பார்த்து மாக்கா பண்ணன்றாதீங்க சார். How are you Angel? I'm so good, thank you. How are you? Super பா நல்லா இருக்கேன்ப்பா. பக்கத்துல பஸ் ஓட்ட பையன் மாதிரி பரிதாபமா நிக்கிறேன். பாலா சூப்பர் இல்ல பாலா? ஓகே சார். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்றாரு சார். அப்படியே சார். ரீசெண்டா கூட வீடியோ ஒன்னு பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு சார். ரீசெண்டா நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவை எங்க ஹவுஸ் ஓனர் பாத்துருக்காரு சார். ஏன்னா லவ்னா என்னன்னு கேட்டேன், அப்படி இருக்கான்னு கேட்டீங்க. அவர் லவ் மேரேஜ் தான், எனக்கு காலி பண்ண சொல்றாரு சார். அப்படியே ஆமா சார். சந்தோஷமா இருக்கு பாலா. லவ் யூ சார். என்னோட ஃபேமிலி நிகழ்ச்சி மாதிரி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பிட்டர் சார், அவங்க மனைவி விமலா மேம், ஸ்னேகா அண்ட் மிச்சி. ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான். கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப் அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டுருக்க எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவராக பெரிய ஹிட் ஆகும். என்னோட கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர். அவரோட டைரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதர் பெரிய விஷயம். சூப்பர். அப்புறம் நம்ம யுவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடி வீடியோ பார்த்தேன். ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு. சவுண்ட் பேலன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அதித்தி அவங்களோட இயற்கையில் பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி நான் வாழ்த்துக்கிறேன். வந்து இந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எதாவது மிஸ் பண்ணிட்டேனாப்பா? நீங்கள் அடிக்கடி கேட்குற யுவன் சாரோடைய பாடல் எது சார்?
எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு? லவ் மூடுக்கு வேணுமா? இல்ல சார், இல்ல நீ உங்க மூட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. எனக்கு என்னன்னா சார், நான் என்ன மூட்ல கேக்குறேன்னா சார், நமக்கு ஒரு பொண்ணு மேல ஆசையா இருக்கும், ஆனா அந்த பொண்ணு நம்ம மேல ஆசையா இருக்காது. அப்ப என்ன பாட்டு கேட்பீங்க? ஏன் வாங்கலாம் மாட்டிக்கிட்டேன், இன்னைக்கு நிஜமா மாட்டிக்கிட்டேன். நமக்கு எத்தனை பொண்ணு மேல ஆசை இருக்குப்பா? மூணாவது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்கு சார், ஆனா அத்தனை பொண்ணுக்கு என் மேல ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க உங்களை லவ் பண்ணணுமா? ஆமா சார். நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இருக்காங்களா அவங்க அப்பா கூட? ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்றீங்களா? யார், ஏஞ்சலினா வெண்பாவா சார்? ஏஞ்சலி. எனக்கு ஓகே தான் சார். இல்லை, உங்களை யார் லவ் பண்ணாம இருக்கா? அந்த பொண்ணு யாரு பாப்பாலா? ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார். இல்லை சார், ஒன் சைடாக போகுது சார், அதான் சார் கேட்டேன். நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பாட்டு கேட்பீங்க ஒன் சைட் லவ் பண்ணும்போது? அவர் பாட்டிலையா? ஆமாம் சார். அவர் பாட்டில் நிறைய இருக்கு. தனுஷ் நடித்த படம் இருக்குல்ல, காதல் கொண்டேன்ல. ஆமாம் சார். அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. லவ் ஃபீலின்னு அந்த பாட்டெலாம் பாடலாமே. இது சார் காதல் காதல் லவ் சேர்ந்த அதில் இருக்கு. இன்னொரு சாங் இருக்கு ஆக்சுவலாக. இதா சார், தொட்டு தொட்டு போகும் தென்றல். இன்னொரு சாங் இருக்கு. தேவதையை கண்டு. இன்னொரு சாங் இருக்கு. நெஞ்சோடு வளர்ந்திடு. இன்னொன்னு இருக்கு இல்ல, என்ன சொல்றேன்னா, அவர் மியூசிக்ல வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங் தான். இவங்க சொன்னாங்களே, அதித்தி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ வைப் பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி வைப்புன்னு சொன்னா அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம். கண்டிப்பா சார். எனக்கு என்ன பாட்டு, எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும். அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும். என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க. இல்லை சார், சூப்பர் சார். பேச வைக்கலாம் சார். தப்பு. ரொம்ப நன்றி. சார் என்ன சொல்றாருன்னா, சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிஸ்டர் மாதிரி அதில் கல்ல இருக்கும், கண்டிப்பாக எல்லாமே இருக்கும். ஸ்னேகா பற்றி உங்களுக்கு போய் பேசல. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைசஸ் டிப்ஸு எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது. அண்ணன் இருக்காங்க, அப்பாவோட பிளெஸிங் இருக்குது, மாமனார் வந்து ப்ரொடியூசரு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் நல்லவன், ஆனா படத்தெல்லாம் கெட்டவன். தேங்க்யூ மிச்சல், தேங்க்யூ ஃபார் தட் டயலாக். But I just want to say I'm so happy to be here. That Mitchell, yeah. So anyway, so you know, Anu ma'am, Vishnu sir, they've been like family to me because I had the pleasure of doing a film with Vishnu sir in Hindi, Shersha, and through that process, not only did I develop huge respect for him as a filmmaker, but also as an amazing human being. So I'm so grateful, sir, ma'am, that you've made me part of the Nesipaya family, and because of that, I think my family is extended. I think I really today, beyond the film, I'm so close to Akash, Sneha, Mitchell. Thank you so much for being so kind to me through the shoot, and I get to act with my favorite co-star Kalki once again. This is my third film with Kalki. Thank you, Xavier sir. Thank you, ma'am. Thank you so much for having me here. Really means a lot, and I wish Aditi and Akash all the very best. I mean, I really loved the way that you guys have performed in the solo violin song. And Yuvan sir, I must say that I believe Vishnu sir is one of the few directors in the country who has one of the best ears for music. And his music is tremendous. And now I know who his partner in crime is. And both of you have been making some fabulous music. So good to make your acquaintance. And I wish the team of Nesipaya all the very best for the 14th. Yeah, so happy to be here. நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து we've given our best. I don't want to keep ஒரு நேமாக சொல்ல வேணாம் because we have, all of us are saying the same thing. So right from the கதை கேட்டதுலேருந்து I knew that this film will be in people's heart அப்படின்றது எனக்கு தெரியும். And Akash has done a great job and Aditi also. So it's a heart-touching film enna porthavarikku appadina, and which will have a lot of actions and everything else. And obviously me and Vishnu
ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்று சேர்ந்து பே பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் லைக் ஸோ ஹாப்பி பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் லாங்குவேஜ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. ஒரு கம்போசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர்ஸ் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ எம் ஹாப்பி to be a part of this film, and thank you Xavier sir for having me in this film. Thank you sir. Thank you so much sir. Actually Vishnu sir Yuvan sir நாலே வந்து எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ. அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேற லெவலில் பாட்டெலாம் வந்துருக்கு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். உங்ககிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தென்றல் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்ற பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். நான் சொல்லணுமா? ஆமாம் சார், நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ நான் தான் சார் விஷ்ணுவர்தன் சார் டேரக்டர். நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு அப்பாவோடைய சாங் எந்த சாங் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன். ஆமாம் சார். ஓகே சார். முதல்ல வந்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சார், மாசா. அதுக்கு என்ன பாட்டு சார் எடுப்பீங்க? மோட்டர்கால பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாட்டுங்க. இப்ப வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ, பட் ஆனா விஷ்ணுவர்தன் இப்படி சொல்லவே மாட்டாரு. அவர் துடிச்சிட்டு அப்படியே குதிச்சிட்டு அப்படி you know this character you want yes you சார் அப்படி பண்ணா போடியம்ல முட்டி இடிச்சு அந்த ஃபாஸ்ட்ல சொல்லணும். அப்படி சக்க 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 அப்படியே போயிட்டே இருக்கணும். ஓ அப்படியே. ஓகே யுவன் ப்ரோ, யா நெக்ஸ்ட் ஐ கேன் சே தி சாங். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுவன் நம்ம வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ முதல்ல பாக்குறாரு, என்ன டியூன் என்ன சாங்? என்ன சாங் சொல்லுவோம்? அப்பா சாங் தானே நிறைய இருக்கே. ஹீரோயினை பாக்குறது ஏதோ அந்த மாதிரி வேணும். சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோ ஹீரோயினும் லவ் சொல்ல போறாங்க சார். இந்த லவ் சொன்னா ஒரு பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு? கொடியிலே சூப்பர் சார். Our dear Sharat sir, I'm so honored to have you here. Thank you so much sir. Thank you for being with us. First Sivakarthikeyan sir, கூப்பிட்ட உடனே நீங்க வந்தது இட்ஸ் a very big deal for me. ஏன்னா you are an example Sivakarthikeyan sir because you have grown as an actor. ஒரு ஆக்டர் உங்களை பார்த்துருக்கேன். It's been phenomenal growth, and you are inspiration to all the new actors and most of them, and it's an amazing thing Sivakarthikeyan. Thank you so much for being here. This film is very special to me. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ஜானர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலிஷாக பண்ணோம்னா அதே பிரிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப் சம்திங் மோர். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜானர்ஸ் விச் ஐம் நாட் ட்ரைட், விச் ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட். சர்வீஸ் ஆர்மி பண்ணலை, ஆர்மி பண்ணியாச்சு. I've never done a proper romance drama. So this I've really attempted. Brito sir, thank you so much for giving me the opportunity. And Sneha Brito, எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி பேசலன்னா அப்புறம் ராட் விழும். And thank you Sneha Brito. And by the way, எப்பவுமே Sneha Brito வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. She is really a tough producer. Sharat sir, you are right. You are very right. ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு கும்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட, சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட். I have that evidence Sneha. Thank you so much. Akash, I still remember the first day shooting with you. You were sweating, man. கிட்டத்தட்ட 2 ஷர்ட்டோ 3 ஷர்ட்டோ மாத்திரமா. உன்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா, பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் நான். பட் the first day shootல இருந்து every day I saw the growth in you as an actor, which is phenomenal actually. Of course, you have it in your blood, you know, otherwise there. And that is there, it's there in your blood, but to see it come alive, அது வந்து நிஜத்துல பார்க்கிறது வந்து அருமையா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்போ தெரியுமா ஒரு படம் முடிச்சோன்னு எப்போ தெரியுமா நமக்கு சந்தோஷமா இருக்கும், when people appreciate you. ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது. when you all win is when I win. and அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உட்காந்து டென்ஷன்ல எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் ஹியர் வித் அஸ். அவர் வந்து எனக்கு குரு மாதிரி, எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம்.
காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவாரு நல்லா இல்லை அப்படின்னு. இஸ் தட் டைரக்ட் ஆன் மீ. ஸோ அவரை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தோன்னே ஏய் ஆகாஷ் சூப்பராக இருக்காயா, த பாய்ஸ் கம் அவுட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தட் டு ஹியர் ஃப்ரம் சீக்கர் சார் இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் அ வெரி பிக் டீல். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆகாஷ், யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். And I'm very happy to make a film with you. That I should tell you that. I'm very proud, very happy to make a film with you. I had Kushbu ma'am, இன்னைக்கு இல்ல. Sharat sir, I don't think she'll be able to make it here to the for the show. That's all fine. I have all my other cast. Kalki, I still remember Kalki, how skeptical you were to do it. அப்போ the குழந்தை வேற பிறந்திருந்தது ஆக்சுவலா கல்கிக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்களை காண்டாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. But then Verity, Nayanthara, through Nayanthara and Vicky, I got your number. முடியவே முடியாது கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு I got her to do this film. And Kalki, thank you so much for being. Aditi, I have something more to tell. I'm not coming to you now. Okay. And Vijay Antony sir. Vijay Antony sir, ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ்மேட்ஸ் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு thank you so much for coming. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். My dear Shiv Pandit, டக்குன்னு உடனே செட்டில் ஆயிட்டேன் நீ ஸ்ட்ரைட்டா. ஷிவ், தேங்க்யூ ஸோ மச் ஷிவ். பிகாஸ் ஷிவ் வந்து என்ன ஒரு மேட் கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டது. அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து யாரை போடுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா. ஏன்னா அப்போதான் ஷேர்ஷாலேருந்து பயங்கர பழக்கம் எனக்கு ஷிவ் பண்ணது. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். ஷிவ், ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் மீ. ஷிவ், யூல் டூ. என்ன ஏது எதுவுமே கேட்காம ஃப்ளைட் எடுத்து கிளம்பி வந்துட்டார் ஆக்சுவலா. ஷிவ், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஷிவ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தியாகு அங்கிள், You've been amazing support. I've seen since my very day, first film, you have always appreciated all my work and you've always been very supportive, Thiagu uncle. Thank you so much. Thank you so much for being with us. Arjun, I think Arjun is not here. Arjun is gone. Anyway, so Aditi, I heard you speak about me, about okay, how we went, how we gave the narration. I get more excited in giving a narrations generally. You know, that gives me more excitement. One, okand kada solina, okand gudichi, that gives me more energy actually. You asked me to narrate the film. When I generally shooting போறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நரேஷன் முடிச்சிருப்பேன். இது வரைக்கும் நிறைய முடிச்சிருப்பேன் நரேஷன். அப்போ தூக்கத்துல அடிச்சு எழுப்பி கேட்டா கூட இந்த ஷாட் எங்கன்னா கரெக்டா எந்த ரீல் எங்க வருதுன்னு கரெக்டா சொல்லிடுவேன். தூங்கி எந்திரி ஸ்கிரிப்ட் கூட படிக்காம you can even do that because it has to become part of your blood. And you, in spite of that, coming on set and your performance, there are a couple of places, எங்க தெரியுமா, pre-intervalலையும் the later part, I cried. நிஜமாவே சொல்றேன். When I saw Aditi perform, I'm not kidding Aditi and Akash, I cried. நிஜமாவே my eyes teared up. When my eyes teared up, ஏன்னா எல்லாத்த விட இல்லை எனக்கு வந்து கனெக்ட் ஆகணும். எனக்கே கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாது. நான் என்னதான் உங்களை சந்தோஷப்படுத்தல நடத்தாலும் ஒர்க்கே ஆகாது ஆக்சுவலா. Aditi, you made me, you touched my heart. It performance was really, really nice. Damn good, Aditi. Thank you so much. My technicians, I should really say, ஏன்னா நான் வந்து கண்ணாம்பினால் ஓடி ஷூட் பண்ணிட்டு இருப்பேன் ஆக்சுவலா. கேமரன் பிரைசன், அவர் வந்து வெள்ளக்காரன் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவர் தான் கேமரன் பிரைசன். இட்ஸ் டாட் சம் ஃபினாமினல் ஒர்க். ஏன்னா ஃபினாமினல் ஒர்க் என்ன ஜென்ரலா சொல்றது கிடையாதுங்க. எனி லைட்டிங் கண்டிஷன், எனி திங், he is ready to shoot, he is ready to go game with existing lights. That is what is really beautiful about it. அதனால தான் என்ன படத்துக்கே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்த்தது. கிளாஸ் கிளாமர் அப்படின்றத விட the emotions has to more connect, and the emotion is connected really well. He has shot for the emotions. That has come out really, really well. Of course, Srikhar sir பத்தி சொல்லியிருக்கேன். Costume, Anu Vardhan, thank you so much Anu. ஏன்னா நான் வந்து யோசிக்காம என்ன வேணாலும் I can explore, என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆக்சுவலா. அது வந்து கரெக்டா கொண்டு வந்துருவாங்க ஸ்கிரீன்ல. அது எந்த ஒரு இதுவும் இல்லாம வைஃபா மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சண்டை நிறைய நடக்கும். But she has always seen, not only with me, with all the directors, she's always had an amazing vision. Saravanan, my art, thank you so much Saravanan. And I think நம்மளோட முதல் படம் Saravanan, and I think you've done a great job Saravanan. Thank you so much. Dinesh Master, எனக்கு தினேஷ் மாஸ்டர் வந்து இஸ் ஆல் டைம் மை ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ் ஆக்சுவலா. எல்லாரும் ஸோ இஸ் டன் அ ஃப்ரேஞ்ச். இந்த படத்துல பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் ஒன்லி 3 tracks. Now today is the day with யுவன் சங்கர் ராஜா. யுவன் நான் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து போய் முடிப்போம். யுவன் ஸ்கூல் நம்ம வந்து பழக்கம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. யுவன் இது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். யூ ஹவ் ஆல்வேஸ் பீன்
a strong pillar and a strong support in my career. ஏன்னா நிஜமாவே உங்களோட சாங்ஸ் இல்லைன்னா அறிந்துமராமலும் அப்படின்ற ஒரு படம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க தியேட்டருக்கு. தட் இஸ் த ட்ரூத். தீப்டிக் அந்த சாங் தான் அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து ஓகே படம் நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் அந்த படமே ஓடிச்சாங்க இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ. நம்ம என்னதான் கதை என்னதான் எழுதினாலும் யுவன் எடிட்ல உட்காரும் போது எனக்கு கண்டிப்பா தெரியும் இது யுவனோட பிளே. இங்க யுவன் விளையாடுவாரு, இங்க யுவன் பூந்து விளையாடுவாரு, அது தெரியும். அண்ட் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேசிப்பாயா, இட்ஸ் பிரில்லியன்ட் யுவன். Thank you so much. I'm actually open. I can tell in public. I'm in debt to you. No, genuine. I'm genuinely telling you because I'm really in debt to you. I don't know whether in this life I could resolve it. எவ்வளவு முடியுமோ பார்க்கலாமா? We'll just give it a shot and we'll try. So that'll be really great. Adesh, thank you so much, Adesh. Kache Sara பாட்டு எழுதுறாரு Adesh, and Adesh has written my song in this. Vignesh even ஒரு பாட்டு எழுதிருக்காரு. Vignesh and Nayan were not able to. They are family, but they're in Dubai. They're not able to be here. And I have a lot of nice, interesting. All my other team ADs, all my ADs. Thank you so much, guys. Because without you guys, I won't be able to even make this film. Actually, you guys really gave me a great support. And I don't know who I'm missing and all these things. Karan, I love you, Karan. I can never miss you, Karan. And most importantly, Neelan. Neelan வந்து is the writer. அவர் எனக்கு அறிந்துமறையாமலும் டைம்ல இருந்து எனக்கு எழுதிட்டு இருக்காரு. ஆக்சுவலி என் கூட இருக்காரு. அறிந்துமறையாமலும் பட்டியல் சர்வம் எல்லாமே இருந்திருக்கீங்க நீலன். தேங்க்யூ சோ மச். நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி. அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக்கு படிப்போம். அதாவது ஒரு புக்கு படிக்கும் போது 21 வால்யூம் 30 வால்யூம் எல்லாம் படிச்சு முடிச்சது அவருக்கு எனக்கு டிக்ஷனரி மாதிரி. ஹிஸ்டரி பத்தி என்ன கேட்கனாலும் நீலன் கிட்ட தான் கேட்பேன். ஸோ நீலன் கிட்ட இருந்து அவர் சொல்றதை கேட்டு என்ன கதை வேணாலும் எழுதலாம். நீலன், தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் எ கிரேட் சப்போர்ட். ஐ டோன்ட் நோ ஹூ ஐ மிஸ்ட். ஐ டோன்ட் நோ. அண்ட் ஆல் மை சிங்கர்ஸ். பாவிஜய் சார், பாவி அவர் வந்து சொல்லணும் பயங்கர அவர் வந்து பயங்கர கோவமா இருக்காரு நினைக்கிறேன் என்கிட்ட. பாவிஜய் ஆக்சுவலா பாவிஜய் எப்பவுமே எனக்கு பாவிஜய்க்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புளிஞ்சு எழுதுவார். ஆக்சுவலா கண்ணாமண்ணு புளிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு. நம்ம சீரியஸா போயிட்டேன் ஆனா இதெல்லாம் வேணாண்ணா, ரொம்ப சிம்பிளா எழுதலண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வச்சுலண்ணா, யோ என்னையா நீ எழுத விட மாட்டேன்ற, எதுவுமே பண்ண விட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி திட்டு. அப்புறம் பாரு இவன் சொல்லிட்டு இது வந்து சின்ன புள்ள போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா பாவிஜய் has written most of my songs and has done a lovely job. He's not here today, but still. And Vikram, thank you so much, Vikram. Thank you so much for being part of it. எனக்கு என்னன்னு தெரியல, because I've seen a lot of your stand-up comedies, I've seen a lot of your shows actually. உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம், அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஆக்சுவலி உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில. I think இந்த படத்துல நீங்க you have done it. And you'll be doing much more in many more films, Vikram. Thank you so much. I think ரொம்ப பேசிட்டேன் Bala. And I love you Bala again. I love you always sir. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் நானு Bala is coming அப்படின்னு கேட்டுட்டு ஆமா Bala is coming. Then I asked about you also. Thank you so much for being a great support. And thank you so much everybody. And I hope you guys see the film and really enjoy the film. Thank you all. நிச்சயமா சார். கண்டிப்பா நேசி இல்ல சார், கரெக்டா தான் சார். என்ன சார் அப்படிலாம் சார். நேசிப்பாயா ஜனவரி 14 எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். எப்படி நீங்கள் ஈவினிங்லேருந்து ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் படமும் வேற லெவலில் ஓட போகுது சார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை வெயிட் பண்ணி 14 பார்க்க போகிறோம். உங்கள் வெற்றி பட வரிசையில் நேசிப்பாவும் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன் சார். எப்பயுமே இந்த இடத்துல நான் விடுறதா இல்லை சார். ஏன்னா எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கனால யுவன் சார் 2 பேரும் சேர்ந்தாலும் இந்த இன்டர்வியூ கன்ஃபார்ம் மில்லியன் வியூ தான். நிறையா நான் பார்த்துருக்கிறேன். இந்த மொமெண்ட்டை நான் மிஸ் பண்ண விரும்பல சார். ஏன்னா எப்பயுமே நான் நிறையா பார்த்துருக்கிறேன். மிக்ஸி ஜார் மாதிரி நீங்கள் 2 பேர் சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தை நான் விடுறதா இல்லை. என்ன இப்போ இவனை கூப்பிடணுமா இப்போ? ஆமாம் சார். அதான் ஆமாம் சார். யுவன் ப்ளீஸ் யுவன். வந்தாங்க சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போலாம் 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் 7ஆவதுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்தாலே வேற லெவலில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட் தான். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், யுவன் சார் ஐ லவ் யூ வெரி மச். உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் இந்த கேங்ஸ்டர் யாருக்கு பிடிக்காது? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், we all love this gangster. சார் ஆக்சுவலா காவல்துறையே டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும்தான். சரிண்ணா, எல்லாருக்குமே அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்ல விரும்பி கேட்கறாங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு. சார் ஆக்சுவலா உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சாரை பத்தி. ஏன்னா உங்க படபாணியில நான் போயிடுறேன். யுவன் சாரை பத்தி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்க சார். பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமா சொல்றேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர்.
கூப்பிட்டு எப்போ பாரு ப்ரோ எப்போ I have a song brother, I need to really get where we need to learn. Okay bro, no problem, it's so ஏதோ உயிரை போயிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு. மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலா. ஆனா உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் ஏத்துற ஒன்னே ஒண்ணு விட்டா இவன் கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். இது பாருங்க அதே மாதிரி சிரிப்பு பாருங்க கேங்ஸ்டர் எதை ஏத்திட்டு வந்திருக்காங்க தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், high on music bro. You're high on music bro, you're high on music. நிஜமா சொல்றேன் பாலா, ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு அதான் தூக்கி அடிச்சலாம் போல தோணும் ஆக்சுவலா. இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூலா இருப்பாரு ஆக்சுவலா. இடி அடிச்சுட்டு இருக்கோம் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு எப்படி பண்றாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம், கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல் அக்மார்க் ISI முத்திரை குத்துன காம். அது எப்படி இருக்காருன்னு எனக்கு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலா. இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SK சார் தேங்க்யூ சார். பிரிட்டோ அங்கிள் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். விமலாண்டி தேங்க்யூ. என்னோட கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா பிரிட்டோ, த மெயின் க்ளூ டு த என்டையர் ப்ராஜெக்ட், assembling everything, assembling the entire project. Thank you so much. And mainly என்னோட குரு Mr. Vishnuvardhan sir. Hi sir. Sir thank you sir. Actually எனக்கே என் மேல அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லாத போது நீங்க எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ், நீங்க என் மேல அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சதுக்கு தேங்க்ஸ். Wonderful experience sir, learned a lot from you, so thank you so much for the wonderful experience sir. Without you this wouldn't have been possible sir, so thank you so much. எல்லாமே டச் பண்ணி வச்சிட்டீங்க எமோஷன். எனக்கு நான் சில எக்ஸ்பிரஷன் என் அண்ணா படம் பார்த்து முடிச்சுட்டு சொல்றாரு, இதெல்லாம் நீ பண்ணுவியாடா, இதெல்லாம் பார்த்ததே இல்லை, என்னடா இருக்கு இதெல்லாம். Thank you so much sir. அதுக்கு thank you so much for teaching me so many things I've learned from you, so thank you so much sir. Anu ma'am thank you. Karan and the man of the hour Evan sir, thank you sir, thank you so much sir. Annadukku through your music my brother got launched and I'm getting launched through your music, so inge oru destiny sir. So thank you so much sir. Wonderful song sir, thank you so much sir. Aprom I love your attitude sir, the cool adu wonderful sir. Thank you so much sir. Aprom enoda co-star Aditi thank you so much for being such a lovely co-star, so supportive. Thank you so much. Sarath sir, வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல்ல ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களோட நடிக்கும் போது ஞாபகம் இருக்கா சார்? என் லைன்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு சார் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களை அந்த பார்வை, ஏன்னா அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் சரத் சார் பண்ணது படத்துல. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ரோல், அவ்வளோ டைலாக்ஸ் இருக்காது சரத் சாருக்கு, ஆனா அவரோட லுக் அந்த ஒரு பவர் இருக்கும் தெரியுங்களா, அதை பார்த்து ஒரு மாதிரி அல்லு கிளம்பிடுச்சு எனக்கு. ஆனா ஹெல்ப் பண்ணீங்க சார், நீங்க என் லைன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுட்டு எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. So thank you so much for that sir, thank you so much. And Kalki akka madam Kalki ma'am thank you so much. What a wonderful time with you. ரொம்ப கியூட்டா இருக்கும் மேம் நீங்க தமிழ் பேசும்போது, எஸ்பெஷலி டப்பிங் ஞாபகம் இருக்கா? ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம். ஸோ தேங்க்யூ. அவ்வளோ எஃபர்ட் போட்டு தமிழ் பேசி, so much effort you put in the film ma'am, and you look lovely as always, and thank you so much for that ma'am. Vijayantini uncle, Vijayantini brother, thank you so much for coming, so thank you so much. And Shiv sir, the story Shiv sir oda actually ஒரு ஷார்ட் இருந்தது, அவர் தமிழ்ல பேசணும், பாவம் அவர் வந்து ஃபுல்லா almost 2 months you practice for it now sir, 2 months you practice for the lines. கரெக்டா ஷார்ட்டுக்கு முன்னாடி சார் அந்த விஷ்ணு சார் வந்துட்டு ஃபுல்லா மாத்தி விட்டாரு எல்லாத்தையும். இவருக்கு வேர்க்குது அப்படியே. நானும் விஷ்ணு சார் நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் நான் என் சிரிப்பு. ஆனா he tried ஒரு ஷார்ட்ல ஏதோ பண்ணிட்டு ஏதோ சொல்லிட்டாரு, அது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. அது மட்டும் முடியல சார். I ruined the shot for you, but I really couldn't control that. And thank you so much sir, it was lovely working with you, it was super fun. Thank you so much. And Suresh Chandra sir, thank you for being a part of the project. Thank you so much for your help. And my brother Anna, thank you so much for coming, being a part, and your support. Mom, Akka, and my friends, family members, everyone, யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு கடைசியா ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். அப்பா வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், என் தாத்தா ஆசைப்பட்ட ஒரு விஷயம்,
என்னையும் அண்ணனையும் ஒரு இந்த சினிமா இதில் பார்க்கறதுக்கு ஒரு ஆசை எங்கள் அப்பாவுக்கு. ஸோ எங்கள் அப்பா இங்கே இல்லைன்னு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் அவர் எங்கிருந்தாலும் சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவார். அண்ட் அவர் பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும் நம்ம கிட்ட. ஸோ அப்பாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் Jan 14th படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Akash. Actually, we're very happy for you in the first place. உங்களோட இந்த ஒரு எக்ஸைட்டட் வே ஆஃப் அப்ரோச் எங்க எல்லார்கிட்டையும் உங்களோட படம் ஒன்று பண்ணிட்டு இதை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து இட் இஸ் ஸோ நைஸ் டு சி. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அப்பாவை எல்லாருக்குமே பிடிக்கும், உங்க அண்ணாவை சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இந்த விஷயம் ஐ வுட் லைக் டு டேக் ஃப்ரம் மை டேட், இது நான் கண்டிப்பா வந்து என்னுடைய லைஃப்ல என்னுடைய கரியர்ல ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அப்பா கிட்ட இருந்தா? எஸ். அப்பாவோட நீங்க சினிமா இதுல கேக்குறீங்களா இல்லன்னா கேரக்டர்? சினிமாலயா? அவரோட சாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப கோபப்படுவார் எங்க அப்பா. இஸ் ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஆனா ஒரு சீரியல் எல்லாரையும் மைக்கி விட்டுருவாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என் அப்பா கிட்ட இருந்து. அந்த சாம் மட்டும் எனக்கு வந்ததுன்னா வரணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்பா கிட்ட இருந்து. ஆமா கண்டிப்பா அது அண்ணா கிட்ட இருக்கு, கண்டிப்பா அது வந்துரும் நினைக்கிறேன். எஸ். பர்சனலா வாட் யூ லைக் டு டேக் ஃப்ரம் டாட்? கரியர் வைஸ் எஸ் நான் சாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பர்சனலி வாட் யூ லைக் டு டேக் ஃப்ரம் ஹிம்? பர்சனலி it's a lot of things actually. Ellame I try to be more like him every day. I'm trying to only be more like him because he's my hero. So I would say everything, not one particular thing. Ellame appa அந்த character அப்படியே எனக்கு கொடுத்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி இதுதான். Nothing in particular. And I love his personal வந்து எல்லாமே எல்லா ஒரு மிக்ஸ்சருங்க அவர் எங்க அப்பா. Yeah, so everything, nothing in this thing in particular. Okay, so appa என் ஹீரோ அப்படினு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல எனக்கு என்ன கேக்குதுன்னு தெரியல. You will reach more heights. Wish you all the success. இந்த படம் நேசிப்பாயா மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆக போகுது. Thank you so much. Thank you. சாதாரணம் என்ன மாதிரி பல பேருக்கு உதாரணம். சார் அவன் எழுதுறதையாவது படிச்சு முடிச்சிருக்கோம் சார். ஏன் சார்? Thank you. கூட்டத்துல ஒருத்தரா இருந்து இன்னைக்கு கூட்டத்துக்கே பிடிச்ச ஒருத்தரா இருக்கிறார் நம்முடைய பழகும் போது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கோலிவுட் பிரின்ஸ் சிவானந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் இன்னும் சிறப்பா இருக்கட்டும் எல்லாருக்கும். இந்த வருஷம் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன், ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான். என்ன சார் பின்னாடி போணுமா? வீட்டுக்கு போவா? பின்னாடியா? ஓகே 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 தேங்க்யூ. ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்க வந்து முன்னாடிலேருந்தே இது வந்து நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதே டைம் விஷ்ணுவர்தன் சாரும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுக்குமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, வர முடியல சார். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வரேன்னு விஷ்ணு சார்ட்டையும் சொல்லியிருந்தேன், ஸ்னேகா அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன். அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஊருக்கு போகிற பிளான் ஒன்று இருந்தது. அப்போது சேவியர் பிரிட்டோ சார் வந்து ஃபோனில் வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்பயும் வந்து நான் ஏதாவது சொல்லிடலாம் சார், நான் ஊருக்கு போகிறேன்றதை சொல்லிடலான்னு நினச்சேன். பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரிட்டோ சார், இந்த படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது சார். என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சன்னின்லாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, அதுக்காக நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம், இது எதுக்கு நமக்கு, இது வேண்டாம், நமக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது. அண்ட் அதை தாண்டி சேவியர் பிரிட்டோ சாரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி. அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க ஒவ்வொருத்தட்டையும் பழகிற விதம், அவங்க தொழிலில் அவங்க காட்டுற அக்கறை, மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்களுக்கு எவ்வளோ
பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது மிக முக்கிய காரணம் சார் இன்னைக்கு இந்த மேடைக்கு நான் வரணும்னு நினைச்சதுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைச்சதுக்கு. ஏன்னா நம்ம லைஃப்ல வந்து எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம அதிகமா எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம பேசிடுவோம். அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தா கூட பேசிடுவோம். ஆனா இந்த மாமனார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லார் லைஃப்லயும். அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவா இருக்கும். அது ஆகாஷ் பிரதர் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சினிமா பண்ணும், பெரிய ஃபிலிம் பண்ணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்கு. அதை சப்போர்ட் பண்றதுக்கு சார் மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு தான். உங்ககிட்ட இருக்க அவ்வளோ உழைப்பையும் கொட்டிடுங்க. எவ்வளோ உழைப்பை கொட்ட முடியுமோ கொட்டிடுங்க. தமிழக மக்கள் உங்களை அள்ளிப்பாங்க. உங்க அப்பா கொடுத்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணலாம், இந்த அளவுல பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி நினைக்காம லான்ச்சே இவ்வளோ பெருசா இருக்கணும்னு நினைச்சு இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டைரக்டரை தேடி பிடிச்சி இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது ஒண்ணு தான், உங்களுடைய உழைப்பும் சக்சஸும் மட்டும்தான். அதை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த படத்துல நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இந்த ட்ரெய்லர் எனக்கு அன்னைக்கு வீட்டில் வரும்போது காமிச்சாங்க, இந்த சாங்ஸ்லாம் கேட்கும் பொழுது. ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா நான் என்னோட தாய் மாமா தான் அவங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை. டெலிவிஷன்ல இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ண 4500 ரூபாய் கிடைக்கும். இப்போ பாலா ஏஞ்சலின்ல நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில. ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்துல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் 4500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னாருன்னா, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம், அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான், சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு, மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் அவங்க தான் என்னை தைரியமாக சப்போர்ட் பண்ணது. போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான், அவன் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 43 வயசுல எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்போ அவர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டார். ஏன்னா அவருக்கு 2 பொண்ணு, அந்த 2 பொண்ணுங்களை பார்த்துக்கணும். அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க. அப்போ என் அக்காவுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் வேலைன்னு உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது, இவங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டாரு. அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணாரு. என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், ஒரு வேலைக்கு போடா, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாரிடா, படிச்சிருக்கீங்கன்னு சொல்லாம உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடைச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமனாருங்கிறது. இந்த படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் கேட்கும் பொழுது பயங்கரமா இருக்கு. அது சொல்லவே தேவையில்லை. யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான். நான் காலேஜ் படிக்கும்போது உங்க கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன். நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்த 2 பழக்கம் வந்து, ஒன்று சினிமா பார்க்கறது, இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது. நமக்கு வேற இதெல்லாம் கிடையாது, காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது அது. ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்கறதுக்கும் பாட்டு கேட்கறது மட்டும்தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. குறும்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் சாங் நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்தும் அறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனது. உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி. உங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார், தியேட்டர்ல தான் பார்த்துருக்கேன். பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன். அது நீங்க டைரக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார். அவருடைய அந்த கலர் சென்ஸா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ற விதமா இருக்கட்டும், அந்த ஸ்டோரியை கொண்டு போறது, மியூசிக்கா இருக்கட்டும், அது ஒரு புது ஃபீல்ல இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு டிராமா, அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் சார். அண்ட் இப்போ நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது கூட பார்த்தேன், அதித்திட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா? யூ ஐ வில் கில் யூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாதி இங்கிலீஷ்ல வேற இருந்துச்சு சார், கொஞ்சம் புரியல வேற எனக்கு. அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது உங்களுடைய படங்கள்லயும் இருக்கு. இந்த படம் இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. அண்ட் ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம். நான் சார் அன்னைக்கு பார்க்கும்போது கூட சொன்னேன், அமரன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் சினிமால இருந்து ஒரு ஷேர்ஷா அப்படிதான் சொன்னாங்க. அப்படி ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு அதுக்கு வேற ஒரு கான்ட்ராஸ்டா இப்போ நேசிப்பாயான்னு ஒரு ஃபிலிம் எடுத்திருக்கிறாங்க சார். ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக், அது இந்த நேசிப்பாயா இங்கே இப்போ பண்ணோம் நம்புறேன் சார். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிலீஸ் டேட் Jan 14 பொங்கல். அண்ட் ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸா அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டா
செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு பெரிய சிக்ஸராக அடிச்சிருங்க, ஸ்டேடியமுக்கு வெளியே பால் போய் விழுகிற மாதிரி நடந்துன்னு நினைக்கிறேன். அண்ட் அதித்தி, இப்போ அதித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்க. இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இதே மாதிரி பண்ணுங்க. இன்னும் உங்களோட எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்க்ரீன்லன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்கு. அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில தெரியும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் அதித்தி. நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா ஓகேவா தான் பேசியிருக்கேன்னா அவ்வளோதான் பொய் சொல்ல வருது அதித்தி, அதுக்கு மேலே வர சொல்கிறேன். பட் அண்ட் சரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. சரியான ரோல் இன்னும் நாங்கள் இன்னும் அவருக்கான ரோலை எழுதலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது. இன்னும் எங்க அப்படியே தான் இருக்காரு சார். நீங்க வேற ஸ்டேஜ்ல ஏஐ பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார். அப்படியானே? அது எதுவும் மேடையில சொல்ல முடியாது, சாரி. நீங்க வேணா முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க, அந்த அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப் ரீடிங்ல கண்டுபிடிச்சிக்கங்க நீங்க. அண்ட் சரத் சார், உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார். எப்பவுமே கண்டிப்பா சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன் சார். உங்களை ஒரு வேற டைமென்ஷன்ல காட்டுற ஒரு படமாவும் அது இருக்கணும். நான் இந்த படத்தில் நடிச்சேன்பா, சிவாவோட நடிச்சேன், அது நான் இவ்வளோ வருஷம் பண்ணாத ஒரு ரோலா அதில் அமைஞ்சதுன்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி உங்களோட சந்திக்கிறேன் சார். அண்ட் யுவன் சார், உங்களை பத்தி என்ன சார் சொல்லணும்? சிம்பிளா சொல்லணும்னா கோட் சார், நீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்கு சார். நீங்க நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் விட முக்கியமான ரீசன், நீங்க பண்ண ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலயும் நீங்க சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்னை நம்பி வரீங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அது மேபி அது அப்பாட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது பிளட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது சார். யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேபி நீங்க வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார். உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு எங்க பட ஃபங்க்ஷன்லையும் சொன்னேன், ஹீரோ ஃபங்க்ஷன்லையும். ஒரு நாள் மிட் நைட்ல வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள். நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார். நான் உங்க முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும் பொழுது உங்களோட அந்த விண்டேஜ் வைப் இருந்து சார். இதுல இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்க வெயிட் பண்றோம் சார். நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் சார். கேட்கறதுக்கு நாங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார் உங்களை. ஏன்னா என் காலேஜ் டைம் சார், உங்களோட நீங்க ஆரம்பிச்சு நீங்க பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைம்லாம் என்னுடைய காலேஜ் டைம். ஸோ நீங்க இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு நீங்க எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சிச்சுவேஷன் சாங்கா சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் சார். நாங்க அப்படி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது, இப்ப பாட்டை கேட்கும்போது எங்க காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்ச அந்த பொண்ணு அவ போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார். அது we always love you sir, we always love you and thanks for all the lovely tracks sir. இந்த படத்துலயும் சூப்பரா இருந்தது. அண்ட் நான் வேற யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே. நேசிப்பாயா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஜானர்ஸ் கண்டினியூஸா ஹிட் ஆனா இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும். அண்ட் நிறைய ஹாலிடேஸ் இருக்கு. டெஃபினட்டா இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபிலிமா இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு இன்னும் நிறைய ஃபிலிம்ஸும் வருது. எல்லா ஃபிலிம்க்கு என்னோட விஷஸ் எல்லாமே சேர்ந்து தியேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலா இந்த வருஷம் இருக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அண்ட் கல்கி, ஹாய். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ மீட்டிங் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐவ் சீன் ஆல் யுவர் பர்ஃபார்மன்சஸ். வெயிட், ஐ ஃபர்காட் 2 lines. தமிழ்லேயே சொல்லிடுறேன். உங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ. அண்ட் ஹாய் ஷிவ், ஐ saw you in Shersha. You are too good. Thank you. Thank you so much sir. Thank you Angeline and Bala. சூப்பரா இருந்தது, என்டர்டெய்னிங்கா இருந்தது பாலா உங்களோடது. நீங்க ரொம்ப நேரம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குன்றதுனால தான் நான் டக்குன்னு வந்துட்டேன். இல்லைன்னா அது ஒரு 1/2 hour போகும். ஸோ உங்களுடைய பணியை குறைப்பதற்காகவே. பணி சுமையை கம்மி பண்ணி. ஏன் ரொம்ப சோகமா இருக்கு பாலா? இல்ல அண்ணன் சோகமான இல்ல, நல்லா பண்ணிட்டு நாங்க லட்சத்துல வாங்குறோம்னு சொல்லிட்டீங்க. அதுதான் யூடியூப் தமிழ்ல வரும் எல்லாத்துலயும். இப்ப என்ன வாங்கலன்னு வேற சொல்லுவீங்களா நீங்க? அண்ணன் லட்சத்துல வாங்கினேன், அடுத்து வேலை கிடைக்குமா அச்சத்துல தான் ஒரு ஆங்கர் வாங்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணே, ஆக்சுவலா பரவாயில்லண்ணே. ரொம்ப
வசதியாக போச்சு, எங்கள் சம்பளத்தெல்லாம் ஏற்றி விட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் நவி, ஆல்வேஸ் லவ் யூ. ஏன்னா வந்ததுலேருந்து அவங்களை பார்த்துட்டே இருந்தேன், நீ கூட என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்ததுலேருந்து பெட்ரோல் பங்கில் 0 பார்க்குற மாதிரி உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே, சீரியஸாக செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு மை மேக்கப் மேன். தேங்க்யூ கணபதி அண்ணா. என்னண்ணா ஏதோ நல்லதா தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா தமிழ்நாட்டு நாயகன்னு சொல்றாங்க. ஓகே, நன்றி நன்றி. சூப்பர்ண்ணே. கண்டிப்பா அமரன் சார் வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நீங்க மட்டும் ஜெயிக்கிறது இல்லாம நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அதர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதர்வா பிடிச்சவங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக they will feel very very proud.